بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் புகாரி ஹதீஸுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் பார்த்து வர்றோம். இதுவரைக்கும் இப்போ நேற்றைய தினம் 146வது ஹதீஸில் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்தோம். பகுதி என்னென்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மலைஜலம் கழிப்பதற்காக ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு திறந்த வழிக்கு போகக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்ட்டு ஆயிஷா நாயகி சொன்னாங்களா. அதன் தொடர்ச்சி என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ கான உமர் யக்கூல், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார். கான வந்துருச்சுல, கான உமர் யக்கூலு, உமர் அடிக்கடி சொல்லி வந்தார். யாரிடத்துல? லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்லி வந்தார். என்ன சொல்லி வந்தார்னா, உஹ்ஜுபு நிசாஅக்க, உங்கள் மனைவியருக்கு நீங்கள் ஹிஜாபை போடுங்கள். உங்கள் மனைவிமார்கள் வேறு பெண்கள் மாதிரி கிடையாது, அதனால் அவங்களுக்கு ஹிஜாபை முழுமையாக மறைக்க சொல்லி உத்தரவு போடுங்கள் என்று உமர் அடிக்கடி கேட்டுட்டு வந்தார். ரசூலுல்லாஹ்ட்ட இந்த சம்மந்தமாக வேறு மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதரை, உங்களை நோக்கி நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் உங்களை தேடி வர்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உங்கள் மனைவிமார்கள் கொஞ்சம் ஹிஜாப் முழுமையாக மறைத்து கொண்டு இருப்பது தான் நல்லது, அப்படி ஒரு சட்டத்தை போடுங்களேன் என்றவர் கேட்டுகிட்டே இருப்பார். பிறகு ஹிஜாபுடைய வசனம் இறங்கிடும். ஹிஜாபுடைய வசனமே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்குள்ள சட்டம் தான், முகத்தை மறைக்கிற சட்டமெல்லாம், மற்றவங்களுக்கு கிடையாது. அப்போ உமர் என்ன செய்வார்னா, யக்கூலுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறிக்கொண்டு இருந்தார். என்ன கூறினார்னா, உஹுஜுபுனா மறைத்து கொள்ளுங்கள், ஹிஜாபு உஹுஜுபு மறைத்து கொள்ளுங்கள், நிசாஅக உங்கள் மனைவிமார்களை பிறர் பார்வைப்படாமல் மறைத்து கொள்ளுங்கள் என்று உமர் கூறிக்கொண்டு இருந்தால், ஃபலம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்பவராக இருக்கவில்லை. இதுலேயும் அதே காணதல்லம் யகுன் வருதில்ல, ஒருக்கா செயல்னு அர்த்தம் இல்லை, செய்பவர்களாக இருக்கவே இல்லை. ஃபலம் யகுன் யஃஅலு, ஃபலம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅலு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்பவராக இவர் கேட்டுக்கிட்டே வர்றாரு. ரசூலுல்லாஹ் அதை காது கொடுத்த வாங்கலை. இப்படி இருக்கும் பொழுது ஹரஜத்து சௌதா பின்த்து ஜம்ஆ, சௌதாங்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி. இப்போ ஹரஜத்து புறப்பட்டார்கள், வெளியேறினார்கள். சௌதா பின்த்து ஜம்ஆ, சௌதா பின்த்து ஜம்ஆ என்ற ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சௌதா அவர்கள் வெளியேறினார்கள். அவங்க யாருன்னு கேட்டால், ஜவுஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாகிய சௌதா அவர்கள் ஒரு நாள் இதே மாதிரி மலைஜலம் கழிப்பதற்காக வேண்டி ஊருக்கு வெளியே போவாங்கள்ல, அப்படி புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். லைலத்தம் மினல் லயாலி, ஒரு இரவில், இரவுகளில் ஒரு இரவில்னா ஒரு இரவில் என்று சொன்னால் போதும் தமிழுக்கு. லைலத்தம் மினல் லயாலி, ஒரு இரவில் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, இப்போ சௌதா போயிட்டுருக்குறாங்க. எப்போ போகிறாங்கன்னா, இஷான்னா நல்ல மாலையானவுனா, மகரிப்லாம் சூரியன்லாம் மறைஞ்சதுக்கு பிறகு. அப்போ இஷா நேரத்தில், மாலை நேரத்தில் என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் அவங்க சௌதா போகிறாங்க, வெளியே போகிறாங்க. அவங்க வெளியே போனால் அவங்க வெளியே போனாங்கன்னா யாருமே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க இருட்டில் போனால் கூட. ஏன்னு கேட்டால் ரொம்ப டாலாக இருப்பாங்க, ரொம்ப உயரமாக இருப்பாங்க. சௌதாங்கிறவங்க ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்களா, அவங்க வெளிச்சம் இல்லாமல் போனால் கூட சௌதா தான் போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதை சொல்லி காட்டுறாங்க ஆயிஷா நாயகி. காணத்து, அந்த சௌதா இருந்தார்கள், இம்ராத்தன் தவீலத்தன், நல்ல உயரமான பெண்ணாக, நல்ல தவீல்னா நீளம், உயரமான ஒரு பெண்ணாக அவர்கள் இருந்தார்கள். அதனால் என்ன செய்கிறாருன்னா, அவங்க போய்கிட்டு இருக்கும்போது உமர் பார்க்குறார். போகிறது சௌதா தானே அவர் தெரிஞ்சு போச்சு, முகத்தை பார்த்து தெரியலை. இவ்வளோ உயரத்தில் இந்த இவங்கள தான் இருப்பாங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க. சௌதா ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால அவங்க சாயந்தரத்தில் மாலை மயங்கின பிறகு போகிறாங்கல்ல, போகும்போது இருட்டாக தான், லைட்டில் அந்த ஸ்ட்ரீட்லாம் கிடையாதுல்ல, யாருன்னு முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் அவங்க உயரமாக இருந்ததை வச்சு என்ன செஞ்சிட்டாருன்னா, உமர் போகிறது சௌதான்னு கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்ச உடனே நாதாக உமர் அவங்கள கூப்பிட்றாரு. அவங்க கழிப்பிடத்துக்காக வெளியே போகிறாங்க. இவர் இங்கேருந்து என்ன செய்கிறாரு, கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாரு? அலா கது அரஃபுன் ஆக்கியா சௌதா, சௌதாவே நான் உங்களை விளங்கிக்கிட்டேன், நீங்கள் தான் போறீன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, சௌதாவை கூப்பிட்றாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவர் கூப்பிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சௌதாவை நீங்கள் தான் போறீன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் போகிறது சௌதா தான்,
நான் விளங்கிக்கிட்டேங்கிற. அலா கது அரஃப்னாக்கி யா சௌதா, சௌதாவை உம்மை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார். எதுக்குன்னு கேட்டால் ஹிருசன், ஆசைப்பட்டதற்காக. அலா என்சிலல் ஹிஜாப், ஹிஜாப் வசனம் இறங்குவதை ஆசைப்பட்டு இந்த வார்த்தையை சொன்னார். போகிறவங்களாம் சௌதான்னு கூப்பிட்றாங்க, இது நல்லது இல்லை அப்படிங்கிறத சொல்வதற்காக இந்த வார்த்தையை அவர் சொன்னாருங்கிறாங்க. அதாவது யா சௌதான்னு இது கூப்பிட்டாருன்னு கேட்டால் ஹிர்சன் அலா என்சிலல் ஹிஜாபு, ஹிஜாபு இறங்குவதை விரும்பியவராக இப்படி சொன்னார். அன்சலல்லாஹு ஆயத்தல் ஹிஜாப், ஹிஜாபுடைய ஆயத்தை அப்போது தான் நல்லா இறக்கினான் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியில் வருகிறது. இதில் கொஞ்சம் நீங்கள் கருத்தாளமாக சிந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்னென்னு கேட்டால், இந்த ஹிஜாபுடைய ஆயத்து இருக்குல்ல, ரசூலுல்லாவுடைய மனைவியருக்கு மாத்திரம் தனி சட்டம்னு வரக்கூடிய ஆயத்து, அது இவர் நிறைய வற்புறுத்திக்கிட்டு வந்தாருங்கிறது வரைக்கும் ஓகே தான். ஆனால் இவர் சொன்னோன்னே இப்போ இறங்குனுச்சுக்கிறாங்களே, இப்போ இறங்கலை. ஆயிஷா நாய் சொல்கிற தகவல் சரியில்லை. ஏன்னு கேட்டால், இது எப்போ இறங்குதுன்னு கேட்டால், ஜெய்னபை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, ஜெய்னபை கல்யாணம் பண்ண உடனே விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுத்தவுடனே எல்லாம் விருந்துக்கு வந்த ஆளுக்கு சாப்பிட்டு அங்கேயே உட்காந்து அரட்டடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி அவங்க கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதை கூட கருத்தில் கொள்ளாமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, பிளேடு போட்டுட்ருக்குறாங்க சஹாபாக்கள்லாம். அப்போ போகிற மாதிரி தெரியல. அப்போ தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், வசனத்தை இறக்குறான். நீங்கள் நபியுடைய வீட்டுக்கு நீங்கள் போனீங்க, சாப்பிட உங்களை அழைத்து நீங்கள் போனீர்களே, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிட்டோன்னே வெளியேறிடுங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க, அது நபிக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் ஒய்தா அல்துமு ஹுன்ன, நபியுடைய மனைவிமார்கிட்ட நீங்கள் எதையாவது கேட்பதாக இருந்தால் ஃபஸ் அலூஹுன்ன மின் வராய் ஹிஜாபின், ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். ஹிஜாப்னா திரை, ஒரு ஸ்க்ரீனுக்கு பேர் தான் ஹிஜாப், ஆடைக்கு பேர் ஹிஜாப் இல்லை. ஒரு ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து கேளுங்கள் அப்படிங்கிற வசனம் அப்போ தான் இறங்குனுச்சுங்கிறாங்க. ஒரு சம்பவத்தின் போது அந்த ரசூலுல்லாவுடைய வீட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் அரட்டடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இறங்குனுச்சுங்கிறாங்க. இது ஆயிஷா நாய் வேறு காரணம் சொல்கிறாங்க. இவர் எதுக்கு யா சௌதான்னு கூப்பிட்டாரு, உடனே இது இறங்குனுச்சின்னு சொல்கிறாங்களே. இந்த ரெண்டு விஷயம் அதுக்கு சொல்லப்படுது. ஹிஜாபுடைய வசனம் இறங்கியதற்கு இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன, ஜெயினபுடைய திருமணத்தின் போது வீட்டுக்குள்ளே அரட்டடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மக்கள்லாம் நீங்கள் போயிருங்க, சாப்பிட்டோன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க, வெளியேறிடுங்க அப்படின்னு வசனம் வந்துட்டு தான் அதோட சேர்த்து என்ன செய்கிறது, நீங்கள் நபியுடைய மனைவிமார் விஷயத்தில் எப்படி நடந்துக்கிறனே அப்படிங்கிற ஒழுங்குகள் அந்த வசனத்தில் சொல்லும் பொழுது தான் வைதா சால்துமுஹுன்ன, நபியுடைய மனைவிமார்ட்ட எதையாவது நீங்கள் கேட்பதாக இருந்தால் ஃபஸ் அலூஹுன்ன, அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்கள், மின் வராய் ஹிஜாபின், ஒரு திரையை போட்டு, ஆடைக்கு பேர் ஹிஜாபு கிடையாது, ஒரு திரையை போட்டு திரைக்கு இந்த பக்கம் அவங்க இருப்பாங்க, அந்த பக்கம் நீங்கள் இருக்கணும், அப்படி தான் நீங்கள் கேட்கணும்னு வசனம் இறங்கியதாக அதுவும் புகாரி முஸ்லீம் பல நூல்களில் வரக்கூடிய இருக்குது. இந்த ரெண்டில் எது பொருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகம் பொருத்தமானதாக இல்லை. ஏன்னு கேட்டால், இப்போ உமர் என்ன செஞ்சார்னா, அந்த சௌதான்னு கூப்பிட்டார்ல, கூப்பிட்டுன்னு அவர் சொல்ல கேட்டு போய் ஹிஜாப் போட்டாங்கன்னு வைங்க, அப்போ சௌதா போகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதா? அதிலே சொல்கிறாங்க உயரமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. உயரமாக இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹிஜாப் முகத்தை பார்த்து சௌதாவை அறிந்து கொள்ளலை, முகத்தை பார்த்து அறிஞ்சிக்கிட்டாரு, முகத்தை பார்த்து அறியலை. எதனால் அறிந்து கொண்டார் உமர் என்றால், சௌதா கொஞ்சம் உயரமாக இருந்தாங்க, ஹைட்டாக இருந்தாங்க, ஹைட்டாக இருந்தனால அறிஞ்சிட்டாங்க. நீங்கள் ஹிஜாபு போட்டாலும் ஹைட்டாக தானே இருப்போம், ஹைட்டையாக குறைக்கும் ஹிஜாபு என்பது, அப்பவும் அறியலாமே. அப்போ இந்த ரீசன் ஏதோ புரிந்து கொள்வதில் ஏதோ ஒரு பிழை விட்டுருக்காங்கன்னு விளங்குறது. சௌதாவை அறிஞ்சிக்கிட்டது ஓகே, அதனால் ஹிஜாப் போட்டால் அது எப்படி மாறும்? ஹிஜாபு வாசனம் வருவதற்காகத்தான் இதை சொன்னார். அப்போ ஹிஜாப் போட்டோம்னா யாரும் அறிய முடியாதா? உயரத்தை வச்சு அறியத்தானே முடியும். உயரம் சௌதாங்கிறவங்க இருக்கிற மனைவிமார்களே சாதாரண மற்ற பெண்களை விட கூடுதலான உயரம் உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. உயரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஹிஜாப் போட்டால் என்ன போட்டாட்டி என்ன? உயரத்தை வச்சு தானே கண்டுபிடிச்சார் அவர், வெளிச்சத்தில் முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சார். அப்போ உயரத்தை வச்சு கண்டுபிடித்தல் என்பதற்கு ஹிஜாப் எப்படி தீர்வாகும்? அவர் ஹிஜாபை வற்புறுத்திட்டு வந்தாருங்கிற வரைக்கும் தான் உண்மையை தவிர, இதனால் ஹிஜாப் ஆயத்து, இதனால தான் ஹிஜாப் ஆயத்தால், இதனால் ஹிஜாப் ஆயத்து இறக்குனா அப்போ சௌதாவை கண்டுபிடிக்க முடியாதா? அப்போ இந்த காரணமும் ஹதீஸில் வருது, அந்த காரணம் வருதுன்னு சொன்னால்
அந்த காரணம் லாஜிக்காக இருக்கிறது. இந்த காரணம் இதுக்கு பொருத்தமே இல்லை. இதுக்காக வேண்டி ஹிஜாப் வர வேண்டிய தேவையில்லை. ஹிஜாப் வந்தாலும் சவுதாவை கண்டுபிடிக்க முடியும். சவுதா போயிட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்யலாம், ஹிஜாப் அணிந்து போனால் கூட ஒரு உயரத்தை வைத்து ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதா இருந்தால், ஒரு ஆள் ரொம்ப குள்ளமாக இருக்காங்கன்னு வைங்க, அது இன்னார்னு விளங்கிக்கிறோமா இல்லையா? ஹிஜாப் போட்டாலும் குள்ளமாக இருந்தால் இவர் தான் விளங்கிக்கிறோம், ஹிஜாப் போடாட்டாலும் அந்த மாதிரி தான் விளங்குவோம். அது உயரத்துக்கு அப்படி தான். அப்போ உயரமாக இருந்தார்கள் என்கிறத வச்சு தான் அவர் அடையாளம் கண்டாரே தவிர, அவர் அடையாளம் காணுவதற்கு முகத்தை பார்த்து என்ன செய்யலை, அடையாளம் காணலை. ஹிஜாப் அதுக்கு காரணமாக இருக்கவில்லை, அவருடைய உயரம்தான் காரணமாக இருந்துச்சு. உயரம் காரணமாக இருந்துச்சின்னு சொன்னால் அது ஹிஜாப் போட்டாலும் அந்த உயரத்தெலாம் இருப்பார், ஹிஜாப் போடாட்டாலும் அந்த உயரத்தெலாம் இருப்பார். அப்போ அதுக்கு தான் இறங்குனுச்சிங்கிறது வந்து எந்த புரிதலில் சொன்னாங்களோ தெரியாது, நம்ம சிந்திச்சையும் பார்க்கணும்ல. இதனால் எப்படி அந்த வசனம் இறங்கியிருக்கும்? இது வேற ஒரு சம்பவமே கிடைக்காட்டி இது நம்ம ஏற்றுட்டு போயிடலாம். இதுக்கு மாற்றமாக வேற ஒரு சம்பவம் கிடைக்குத, அது ரொம்ப லாஜிக்காக இருக்குத, அது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விதமாக இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் ஆயிஷா ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடியவங்கல்ல, ஷார்ப்பாக பேசின ஆளுக்கும் ஆணைக்கும் அடிசருக்கும், அவங்களும் அடிசரிக்க என்ன செய்வாங்க, சில விஷயங்களை பிழையாகவும் சொல்லுவாங்க. அதனால் இவர் சவுதாட்டே கூப்பிட்டாருங்கிறது இருக்கிற அதையும் ரெண்டாவது பார்க்கணும். ஒரு சவுதாங்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை வந்துக்கிட்டு சவுதாவேண்டு அப்படி கூப்பிடுவாரா? அப்படி கூப்பிடுவாங்களா? இதுக்கு இதான வழி. சவுதா போயிட்டு இருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சவுதா போயிட்டுருக்குறாங்க, பார்க்குறவங்களாம் சவுதா தான் போகிறாங்கன்னு தெரியுது அப்படின்னு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணுமே தவிர, இவர் கொஞ்சம் அத்துமீறாரா இல்லையா? சவுதாங்கிற ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்தும் கூட அவருக்கு எந்த விதமான கூப்பிடுறதுக்குரிய எந்த ஒரு மகரமான உறவு கூட கிடையாது. அவர் என்னத்துக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியில் வேற ஒருத்தர் மனைவியாக இருக்கட்டுமே, என்ன ஃபாத்திமான்னு போய் கூப்பிடலாமா ரோட்டில் போகிறப்போம்ல? அப்படி கூப்பிட முடியாது தானே. அப்போ சவுதாவை எப்படி கூப்பிடுவார்? அவர் சவுதாவே என்று அழைத்தார் என்கிற இந்த ஒரு செய்தி, இது இப்படி உமரும் செஞ்சிருக்க மாட்டார். இப்படி அழைப்பதை ரசூலுல்லாஹ் மற்றவங்க யாரும் விரும்பவும் மாட்டாங்க. இது வந்து ஏன் இப்படி கூப்பிட்டேன்னு தான் கண்டிச்சிருப்பாங்க. அதனால் இது வந்து இந்த அவர் அழைத்தார் என்று சொல்வதும் ஒரு பொருத்தமாக இருக்கவில்லை. இதனால தான் ஹிஜாபு வந்துச்சு என்பதும் பொருத்தமாக இல்லை. ஹிஜாப் வந்தான்னு வராட்டாலும் அந்த உயரமாக தான், உயரம் குறைஞ்சி போயிடுமா? ஒரு ஆளுக்கு ஹிஜாப் போட்டவுடனே ஒரு அடி குறைஞ்சி போயிடுவாங்களா? குறைய மாட்டாங்கல்ல. அப்பவும் கண்டுபிடிக்கலாம் தானே. அதனால் இந்த ஹதீஸுடைய இதனுடைய கருத்தில் பிழை இருக்கிறது. இந்த ஹதீஸுடைய கருத்தில் பிழை இருக்குது. சில பேர் இருக்கிறாங்க, ஹதீஸில் வந்தால் ஏற்றுக்கிறேன்னு, வந்தால் மூளைக்கெல்லாம் வேலை கொடுக்கக்கூடாது, அதுவும் ஹதீஸில் தானே வருது. இன்னொரு ஹதீஸில் இன்னொரு காரணம் வருதா இல்லையா? அந்த காரணம் வந்து ஏற்புடையதாக இருக்கா இல்லையா? வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, டிஸ்டர்பாக இருக்கிறதுக்காக வேண்டிய அவங்கள வெளியேற்ற சொல்கிறான் அல்லாஹ். அந்த மாதிரியாக நபியின் மனைவியருக்குரிய சட்டங்களையா சொல்லிட்டு வர்றான் அப்படிங்கிற. ஆனால் ஒரே ஒரு செய்வார், அடிக்கடி வற்புறுத்திட்டு வந்தாருங்கிறீங்களா, அது வரைக்கும் வச்சுக்கிறங்க. இது ரோட்டில் போகும்போது பாத்ரூம், அதுவும் வெளியில் ஊருக்கு வெளியில் போயிட்டுருக்கல, இப்போ கூப்பிடலாமா? அவங்க வந்து அவுட் சைடு போகிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க, மலைஜலம் கழிப்பதற்காக வேண்டி ஊருக்கு வெளியே போகிறாங்கும்போது இங்கே இருந்துட்டு சவுதா கூப்பிட்டா என்ன அர்த்தம்? அப்போ இப்படி வந்து அது சரியான முறையாக இல்லை. இப்படி கூப்பிட்டாங்க என்பதை சும்மா அப்படியே எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. தப்சீர் விரிவுரைகள்லையாவது இதை கண்டிச்சிருப்பாங்களான்னு பார்த்தா இல்லை, எழுதுனா இதுவும் சரி அதுவும் சரி. அவங்க பார்வையில் என்னது, எல்லா ஷரகு எழுதுகிறவங்களுடைய நோக்கம் என்ன? வந்துருச்சுல, அதான் வந்துருச்சு, மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடாதா? ஒரு மனிதர் அறிவிக்கிறது தானே. அப்போ இப்படியெல்லாம் வந்து கூப்பிட மாட்டாங்க. சவுதாவை கூப்பிட்டாருங்கிறது வந்து, சவுதாவை கூப்பிட்டது யார் சொன்னது? ஆயிஷா நாய்க்கு. அவர் சொன்னார், நான் சவுதான்னு கூப்பிட்டேன்னு சொன்னாரா? போனது சவுதா தான் போகிறாங்க, இவர் தான் கூப்பிட்றாரு. அப்போ கூப்பிட்டதும் போது எப்படி இது தெரியும்? பல விஷயம் இருக்குது இதில். யாரோ ஒருத்தர் என்னத்தை நுழைச்சி விட்ருக்குறாங்க, ஆயிஷா நாய்க்கு பேரில் நுழைச்சிருப்பாங்க. அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர இதனால் வந்து ஹிஜாப் இறங்க வேண்டிய தேவையே இல்லை. இது இறங்கினாலும் இறங்காட்டானே சவுதாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தடையாக இருக்காது, ஹைட்டாக இருந்த காரணத்தினால. இது தகவலுக்கு கூடுதல் தகவலுக்காக வேண்டி. அடுத்து 147வது ஹதீஸில் ஹதசனா ஜக்கரியா நமக்கு அறிவித்தார். ஜக்கரியா என்பது அந்த ஹம்சா போட்டு எழுதலாம், ஜக்கரியா என்றும் எழுதலாம், ஜக்கரியாவு என்றும் எழுதலாம், ரெண்டு ஒரு ஆள் தான் வணங்குதா. ஜக்கரியாவு என்றும் சொல்லலாம். அந்த சொல்ல அந்த கடைசியில் உள்ள ஹம்சாவை நீக்கிவிட்டு ஜக்கரியா, குர்ஆன்லாம் ஜக்கரியான்னு மட்டும்தான் வரும், சரியா? அந்த ரெண்டு விதமாகவும் அந்த சொல்லை யூஸ் பண்ணிக்கிறலாம். ஹத்தசனா ஜக்கரியா நமக்கு அறிவித்தார். கால அவர் சொன்னார், ஹத்தசனா அபு உசாமா நமக்கு அறிவித்தார். யார் வழி அறிவித்தார்னா ஹிஷாம் இபின் உருவா வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா நபிஹி, அவருடைய தகப்பனார் உருவா வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழி அறிவித்தார்னா
ஆயிஷா வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் ஆயிஷா நாய் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா கால அவர் சொல்கிறாரு, அது உதின அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது, அன் தஹுருஜுன ஃபி ஹாஜத்திக்குன்ன உங்களுடைய தேவைகளுக்காக, தேவை என்பது கழிப்பிட தேவையை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டேன். அன் தஹுருஜுன ஃபி ஹாஜத்திக்குன்ன உங்களுடைய கழிப்பிட தேவைக்காக வேண்டி நீங்கள் வெளியே செல்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படின்னு வருது. இதில் வந்து வெளியே செல்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்கிற இந்த வாசகம் வந்து இது அது எதுக்கு வெளியே செல்வதுன்னு இங்கே வரல. வெளியே போகிறதுக்கு உங்களுக்கு வீட்டில் அடைஞ்சு கிடைக்க தேவையில்லை, வெளியே போகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு என்று தான் வருகிறது. இதை வந்து ஹிஷாம் என்கிறவர் விளக்கம் கொடுக்க. ஹிஷாம்டா யார்? ஆயிஷாட்டிருந்து உருவா அறிவிக்கிறார், உருவாட்டிருந்து ஹிஷாம் அறிவிக்கிறார்கள், அந்த மூணாவது அறிவிப்பாளர். அவர் சொல்கிறார் கால ஹிஷாமுன், ஹிஷாமு சொல்கிறாரு யானி அல் பசார் பராஸ், பராஸை தான் சொல்கிறாங்க. பராஸ்னா கழிப்பிடத்தை தான் அவங்க சொல்கிறாங்க, கழிப்பிடத்தை தான் இது சொல்லுதுங்கிறது இவருடைய கருத்து, சொல்லில் அது இல்லை. இப்போ வந்து இந்த ஹதீஸையும் சரியான முறையில் புரிந்து கொள்வதாக இருந்தால் பெண்கள் வந்து கழிப்பிடம் செல்வதற்கு கூட அனுமதிக்கப்படாமல் இருந்திருப்பாங்களா? அப்போ எங்கே தான் கழிப்பிடம் போயிருப்பாங்க? இதுன்னு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சுங்கிறதுனா அப்போ என்ன அர்த்தமாவது? பெண்கள் கழிப்பிடத்துக்கு கூட போகக்கூடாது, வீட்டில் தான் அடைஞ்சு கிடக்கணுங்கிற மாதிரி அப்படி ஒரு சட்டம் இருந்து அதுக்கு சலுகை கொடுக்கப்பட்டுச்சுன்னா தான் இந்த வார்த்தை சரியாக வரும். அப்படி இருந்திருக்குமா? இயற்கையாக அந்த கழிப்பிடம் போகிறது என்பதற்கு பர்மிஷன் வாங்கிட்டு போகிற ஒரு விஷயமாவா இருந்துச்சு அந்த காலத்தில்? வைத்த கலக்குனா போயிட வேண்டியது தானே, போயிடுவாங்கள்ல, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ இந்த பெண்களுக்கு வந்து இப்போ தான் அனுமதியை கொடுத்தாங்கங்கிறாங்க. அது உதின ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருது, அது உதின அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தஹுருஜன ஃபி ஹாஜத்துக்குன்ன பெண்களே உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் வெளியே செல்வது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு தான் வசனம் இருக்கிறது. இது கழிப்பிடத்துடைய பாடத்தில் இவர் கொண்டு வந்த காரணத்தினால உங்களுக்கு கழிப்பிடத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை போகும். நீங்கள் அந்த பாடத்தையெல்லாம் கழிச்சிருங்க. பாடங்கிறது புகாரி போடக்கூடியது, அதை விட்டுருங்க. இதில் வாசகத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லு என்ன? அது உதின அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அன் தஹுருஜன ஃபி ஹாஜத்திக்குன்ன உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. அதாவது பொதுவாக வந்து வீட்டுக்குள்ளே தான் அடங்கி இருக்கு பெண்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்க வேண்டும். அவங்க ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா வெளியே போகலாங்கிற அனுமதி கொடுக்கப்பட்டுச்சுன்னு இதில் வருது. இந்த தேவை என்பது கழிப்பிட தேவையை தான் குறிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டால், கழிப்பிட தேவைக்கு வந்து அனுமதிக்கப்படாமல் இருந்திருப்பாங்களா? வீட்டில் கக்கூசு கிடையாது, வெளியே தான் போகிறது, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அது இருந்தது அந்த ஒரு வழி தான். அப்படி இருக்கும் பொழுது கழிப்பிடமாக போகான்னா மாதக்கணக்கில் கழிப்பிடம் போகாமல் இருந்துக்கிட்டு இருப்பாங்களா? அப்படி இருக்க முடியுமா யாருக்காச்சும்? வெளியே போய்த்தானே ஆகணும். அப்போ வெளியே போகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு என்பது வந்து பொதுவாக வெளியே போவதற்கு தான். பொதுவாக முறைப்படி நீங்கள் ஆடை அணிந்துட்டீங்கன்னா என்ன செய்யலாம்? பெண்களாகிய நீங்கள் வெளியே போகலாம் என்று அனுமதிக்கப்பட்டுச்சு என்பது தான் அர்த்தமாக இருக்கும். இருந்தாலும் ஹிஷாம்ங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா யானி அல் பராசு கழிப்பிடத்தை சொல்கிறார்கள் அப்படின்னு அவர் தான் அதை புரிந்து கொண்டு சொல்கிறாரு. அந்த சொல்லிலிருந்து அதை புரிகிற மாதிரி இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டால், கழிப்பிடம் போவதுங்கிறது பழக்கமாக இருந்துச்சு. அவங்க ஜாகிலியா காலத்தில் இருக்கும்போதும் போவாங்க, முஸ்லீம் அல்லாதவங்களும் போவாங்க, எல்லாருமே போவாங்க. சரி, அப்படி போகாமல் இருந்தாங்கன்னா எங்கே தான் போயிருப்பாங்க? அதுக்குரிய ஏற்பாடுகள் இருக்கணுமா இல்லையா? வீட்டிலே செஞ்சு வச்சுருப்பாங்க? இருக்காது, வீட்டிலையும் இருக்கலை. அப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வந்து அடுத்து வீட்டுக்குள்ளே மலைஜலம் கழிக்கலாங்கிறதுக்கு ஒரு பாடம் போடுறாரு. பாபு தபர்ருசி ஃபில் புயூத், வீடுகள்லையே மலைஜலம் கழித்தல், வீட்டிலேருந்து ஏற்பாடு பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் கொண்டு வர்றார். அதான் 148வது ஹதீஸ், ஏற்கனவே எடுத்து காட்டினல அந்த ஒரு ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஹதசனா இப்ராஹிம் இப்னுல் முன்திர், இப்ராஹிம் இப்னுல் முன்திர் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார், ஹதசனா அனஸ் இப்னு இயால், அனஸ் இப்னு இயால் என்பவர் நமக்கு சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னா உபைதுல்லாஹி, உபைதுல்லா வழியாக அவர் அறிவித்தார். அவர் உபைதுல்லா யார் வழியாக அறிவித்தார்னா முகமது இப்னு யஹ்யா இப்னு ஹப்பான், முகமது இப்னு யஹ்யா இப்னு ஹப்பான் வழியாக அவர் அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால் வாசி இப்னு ஹப்பான், அவங்க சின்னவா பண்ணு சில முதல் அறிவிப்பில் அவர் தான். அவர் வாசி இப்னு ஹப்பான் வழியாக அறிவிக்கிறார். அவர் யார் வழியாக அறிவிக்கிறார்னா அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் வழியாக அறிவிக்கிறாரு அப்படின்னு வந்துருச்சு.
கால இப்னு உமர் சொல்கிறாரு. இப்போ வந்து முதல் சொன்ன அந்த 145வது ஹதீஸில் சொன்ன விவரத்தையே கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி சொல்கிறார். இதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இருத்த கைத்து, நான் மேலே ஏறினேன், ஃபௌக லஹரி பைத்தி ஹப்ஸா, ஹப்ஸாவுடைய வீட்டுக்கு மேலே நான் ஏறினேன். ஹப்ஸாண்ட யார்? இவருக்கு சகோதரி. ஹப்ஸாங்கிறவங்க யாருன்னா உமருடைய மகள், இந்த இப்னு உமருக்கு சகோதரி, ரசூலுல்லாவுக்கு மனைவி. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் ஏறினேன்டார். முதல் ஹதீஸில் எங்கள் வீட்டில் நான் ஏறி பார்த்தேன் அப்படிங்கிறார். இங்கே என்ன செய்கிறாருன்னா எங்கள் அக்கா வீட்டிலங்கிறார். இருத்த கைத்து, நான் ஏறினேன், ஃபௌக லஹரி பைத்தி ஹப்ஸா, என்னுடைய சகோதரியுடைய வீட்டின் மேலே நான் ஏறினேன், வீட்டுடைய முகட்டுக்கு மேலே நான் ஏறினேன். ஹப்ஸாவுக்கு ஒரு வீடு இருந்திருக்கிறது, அந்த வீட்டுக்கு ஒரு முகடு இருந்திருக்குன்னு ஆகுது. எதுக்கு ஏறினேன் என்றால், இபாதி ஹாஜத்தி, ஏதோ எனது தேவைக்காக வேண்டி, ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி மேலே ஏறுறாரு. ஏதோ ஒரு பொருளுகளில் எடுக்க போயிருப்பார், துணின்னு காய போட்டிருப்பார், இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல. லிபாதி ஹாஜத்தி, எனது ஒரு சில தேவைகளுக்காக வேண்டி ஹப்ஸாவுடைய வீட்டு முகட்டில் நான் ஏறினேன். ஏறின உடனே ஹப்ஸா வீட்டில் இருந்து தான் பார்க்குறாரு. ஒரு ஆயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். யக்லி ஹாஜத்தஹு, தங்களுடைய ஹாஜத்தை, அதாவது கழிப்பிட தேவையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். முஸ்தத்பிரல் கிப்லத்தி, கிப்லாவுக்கு முதுகை காட்டியவர்களாகவும், முஸ்தக்பில ஷாமி, ஷாமுக்கு முகத்தை முன்னோக்கியவர்களாக, ஷாமை முன்னோக்கியவர்களாகவும் கிப்லாவை பின்னோக்கியவர்களாகவும் அவங்க தேவையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். ஏறி பார்க்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மலைஜலம் கழிக்கிறாங்க. முகட்டில் ஏறி பார்க்கும்போது கொள்ளையாக இருந்திருக்கும், எட்டி பார்த்தா தெரியுது. அது எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க முகம் வந்து கிப்லாவுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் வந்து ஷாமு நோக்கி இருக்கிறது, பைத்துல் மக்திஸுங்கிறோம்ல, அதை நோக்கி முகம் இருக்கிறது. அதை நோக்கி முகம் இருந்தால் முதுகு வந்து காபாவை நோக்கி இருக்கும். மதீனாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ரெண்டையும் சொல்கிறார். முஸ்தத்பிரல் கிப்லத்தி, கிப்லாவை பின்னுக்கு ஆக்கி, முஸ்தக்பில ஷாமை முன்னுக்கு ஆக்கியவர்களாக அவங்க கழிப்பிடத்தை நிறைவேற்றினார்கள் என்பதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்போ இங்கே இதில் உள்ள விஷய பிரகாரம் என்ன வருதுன்னு கேட்டால், அவருடைய வீட்டில் அவர் ஏறி பார்க்கல, அவங்க சகோதரி வீட்டிலாம் எழுதி பார்க்குறாரு. எந்த வீட்டில் ரசூல்லா இருந்தாங்களோ அந்த சகோதரி வீட்டில் தான், அவங்க வீட்டில் ஏறி அவங்க வீட்டிலேயே கொள்ள பகுதியை பார்க்குறார். அப்போ அந்த வீட்டுடைய அமைப்பையும் இப்போ நம்ம கற்பனை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமாருக்கு வீடு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த வீடு என்பது குடியிருப்பதற்குரிய பகுதியும் இருந்தது, அதில் கொள்ளை பகுதியும் இருந்திருக்கிறது. கொள்ளை பகுதி இருந்தால் தானே ஏறி பார்க்க முடியும், கொள்ளை பகுதியில் தானே மலைஜலம் கழிப்பாங்க. அப்போ வீட்டுக்குள்ளேயே மலைஜலம் கழிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு செட்டிங் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இருந்திருக்கு. இருந்ததுனால என்ன செய்கிறாரு, மூடப்படாமல் இருந்திருக்கு. யார் ஏற போகிறான்னு அவங்க இருந்திருப்பாங்க. இவர் அக்கா வீட்டு மேலே ஏறுறாரு. மேலே ஏறினா தெரிகிறது, மேலே ஏறி பார்க்குறாரு, ரசூலுல்லாஹ் கொள்ளையில் இருக்குன்னு தெரியுது. அப்போ அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, ஆயிஷா நாயகி வீடு, இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அதெல்லாம் முகடு போடப்பட்டதாக இருந்த மாதிரி தான் இதிலிருந்து விளங்க முடிகிறது. என்ன, ஹப்ஸாவுக்கு அப்படி இருந்தால் ஆயிஷாவுக்கு அப்படி தானே இருக்கணும். ஹப்ஸாங்கிற ஒரு மனைவி, அந்த மனைவியுடைய வீட்டில் வந்து ஒரு சென்டிங் போடப்பட்ட இருக்கும் என்று சொன்னால், அதில் ஒரு ஆள் ஏற முடியும் என்று சொன்னால், அப்படித்தான் எல்லா மனைவியருக்கும் இருக்கப்பட்டிருக்கும். அதனால் வந்து அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும். ஏறணுங்கிறார்கள், இல்லாட்டி இப்படி ஏறுவார். இப்னு உமருடைய கருத்து பிரகாரம் அதுதான் வருகிறது என்று விளங்கிக்கிறேன்னு இது ஒரு விஷயமாச்சு. அடுத்தது வந்து இதே செய்தியை வேறு மாதிரியும் சொல்கிறார். எப்படி, இது 149வது ஹதீஸ். ஹத்தஸனா யாக்கூப் இப்னு இப்ராஹிம், நமக்கு யாக்கூப் இப்னு இப்ராஹிம் சொன்னார். கால், அவர் சொன்னார். ஹத்தஸனா யஸீத் இப்னு ஹாரூன், நமக்கு யஸீத் இப்னு ஹாரூன் சொன்னார். கால், அவர் சொன்னார். அக்பரனா யஹ்யா நமக்கு சொன்னார். அவர் சொன்னார். அன் முஹம்மது இப்னு யஹ்யா இப்னு ஹப்பான், முகமது இப்னு யஹ்யா இப்னு ஹப்பான் வழியாக அவர் அறிவித்தார். என்ன அறிவித்தார்னா, அன் அம்மஹு, அவருடைய சிறிய தந்தை வாசிய இப்னு ஹப்பான் என்பவர், அக்பரஹு, அவர் அறிவித்தார். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர், இப்னு உமர் அவர்கள் அக்பரஹு, அவருக்கு அறிவித்தார். இப்னு உமர் தனக்கு அறிவித்ததாக வாசி இப்னு ஹப்பான் சொல்கிறார். கால, இப்னு உமர் சொல்கிறார். லக்கது லஹர்த்து, நான் மேலேறினேன். தாத்த யோமின், ஒரு நாள், அலா லஹரி பைத்தினா, எங்கள் வீட்டுடைய முகட்டின் மீது ஏறினேன். எங்கே விடுங்கிறார். இப்போ
முதல்ல அக்கா வீடுங்கிறாரு, இப்போ எங்கள் வீடுங்கிறாரு. எங்கள் வீட்டுடைய முகட்டில் நான் ஏறினேன். ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிதன் அமர்ந்தவர்களாக நான் பார்த்தேன். அலா லபினத்தைனி, 2 செங்கற்கள் மீது அமர்ந்திருக்கிற பார்த்தேன். எப்படி அமர்ந்தாங்கன்னு கேட்டால், முஸ்தக்பில பைத்துல் மக்திசி, பைத்துல் மக்திஸை நோக்கியவர்களாக அந்த 2 செங்கல் மீது அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன். பைத்துல் முகத்தஸை நோக்குனாங்கன்னு சொன்னால் முதுகு வந்து கிபிலாவை நோக்கி வந்துடும். கிபிலாவை பின்னோக்கிறதுக்கு தடை இருக்குல்ல, அப்போ கிபிலாவை பின்னோக்கி இருந்திருக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸை முன்னோக்கினாங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் முன்னோக்குனா இந்த பக்கம் பின்னோக்கிறதுல கிபிலா வந்துடும். இப்போ கிபிலாவை நோக்கியவர்களாக இருப்பதை நான் பார்த்தேன்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இதை புகாரி எதுக்கு பாடமாக கொண்டு வந்திருக்காருன்னா, வீடுகளிலே கழிப்பிடம் அமைத்து கொள்ளலாம். இப்போ நவீன காலத்தில் வீட்டில் வைக்கிறோம்ல, வீட்டுக்குள்ளேயா கக்கூசை வைக்கிறோன்னா கேட்டான்னா, இல்லை அந்த காலத்தில் ஒரு மெத்தட் இப்போ ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயிலே அவசரத்துக்கு போகிறதுக்கு நினைஞ்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஏற்பாடு மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அதை விளங்கிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம், அதாவது பெரும்பாலும் இந்த தண்ணி இல்லாமல் என்ன செய்வோம், மழை ஜலம் கழிச்சிட்டு கற்களால் சுத்தம் செய்வார்கள் என்பதற்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள்லாம் இருக்குது. சில ஹதீஸுகளில் தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்தார்கள் என்கிற மாதிரி ஹதீஸுகள் வருகிறது. அப்போ இந்த சஹாபாக்கள் போய் தண்ணி கொண்டே வைக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி கொண்டே வைக்கும் பொழுது மழை ஜலம் கழிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டே வச்சுருவாங்க, தண்ணி எடுத்துக்கிட்டு போய் சுத்தம் பண்ணுவாங்க. அப்படியும் செஞ்சுருக்கிறாங்க. சில நேரங்களில் மழை ஜலம் கழிச்சிட்டு வருவாங்க, தண்ணி இருக்கும், அது ஒழு செய்வதற்குரியது. அப்போ தண்ணீர் ரசூலுல்லாஹ்வுக்கு வைத்தது என்பது 2 விதமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விதமாக வைக்கப்பட்டதை வந்து முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். தண்ணியை கொண்டு வச்சு இப்போ நம்ம பாசுக்கு துவா செய்வாங்கல்ல, அவர் வந்து மழை ஜலம் கழுவுறதுக்காக கேட்க வலுங்கிற வார்த்தை வேறு வருது. ஒழு செய்வதற்குரிய தண்ணீரை வைத்தேன் அப்படின்னு தான் அந்த வாசகத்தை அவர் போடுறார். வேறு ஹதீஸில் என்ன, தண்ணீரை வலுன்ற வார்த்தையை போடாமல் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் வைத்தேன்கிற வாசகம் வருகிறது. அந்த வாசகத்தை சொல்லக்கூடிய பாடம் தான் இப்போ கொண்டு வர்றார். பாபுல் இஸ்திஞ்சாயி பில்மாயி, தண்ணீரால் மழை ஜலத்தை இஸ்திஞ்சாய் என்றால் மழை ஜலத்தை சுத்தம் செய்தல். பொதுவாக சுத்தம் செய்த துணியை துவைக்கிறத போய் இஸ்திஞ்சான்னு சொல்லக்கூடாது. மழை ஜலத்தை கழுவுறோம்ல, அதுக்கு பேர் இஸ்தஞ்சாமாங்க. இஸ்திஞ்சா என்று சொன்னால் மழை ஜலத்தை தூய்மைப்படுத்துதல். பாபுல் இஸ்திஞ்சா, இஸ்தஞ்சா என்பதிலிருந்து மஸ்தர். பாபுல் இஸ்திஞ்சாயி பில்மாயி, தண்ணீரை கொண்டு மழை ஜலத்தை என்ன செய்கிறது, சுத்தப்படுத்தல் பற்றிய பாடம்னு சொல்லிட்டு அதுக்கு சில ஹதீஸில் கொண்டு வர்றார். என்னது 150வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா, ஹதசனா அபுல் வலீத் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் நமக்கு சொன்னார். அவர் சொன்னார் ஹதசனா ஷோபா, நமக்கு ஷோபா சொன்னார். அபி முஆதின், அவர் வந்து அபு முஆத் வழியாக சொன்னார். அபு முஆதுங்கிறது முஆதுடைய தந்தைன்னு வருது. அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டால் இஸ்முஹு, அவருடைய பெயர் வந்து அத்தா பின் அபி மைமூனா. அத்தா பின் அபி மைமூனா அவருடைய பெயர். அவர் சொன்னார், சமீத் அனஸ் பின் மாலிக்கின் யகூலு, அனஸ் பின் மாலிக் சொல்ல கேட்டிருக்கிறேன், அடிக்கடி சொல்ல கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கிறேன்னா, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது வரைக்கும் வச்சுக்கிடுவோம், அறிவிப்பாளர் வரைக்கும் வச்சுக்கிடுவோம். அனசு சொன்னார்னு சொல்லி, அனசு சொன்னார், என்ன சொன்னார் என்கிற ஒரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு உள்ளதில் பார்ப்போம். இந்த அறிவிப்பாளர் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். மற்றனை வந்து என்ன செய்வோம், நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.